வெல்கம் டு நம்ம பிஹெச்கே வீடு. நம்ம பிஹெச்கே வின் காரமடையில் இன்றைக்கி எனக்கு பட்ஜெட்டில் வீடு இருந்தால் போதுங்க. 3 சென்ட்டு, ரொம்ப ஆர்னமெண்டலாக டிசைன்ஸு இன்டீரியர் எல்லாம் வேண்டாம். எனக்கு 3 சென்ட்டில் 2 பெட்ரூம் கீழேயே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தொலாவினீங்கன்னா உங்களுக்கான ரைட் சாய்ஸ் தானுங்க இது. ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் மேட்ரிக்ஸ் டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு 3 கலரில் ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்னில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் தலைவாசல் மாதிரி வச்சுருக்காங்க. சரிங்க, பட்ஜெட்டட் அப்படிங்கிறீங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, பட்ஜெட்டட் ப்ரைஸில் 3 சென்ட்டில் 2 பெரிய பெட்ரூமுங்க, கிச்சன் டைனிங் இருக்குது, பெரிய கார் பார்க்கிங் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. 21x16 அப்படிங்கிற அளவில் ரொம்ப பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஸ்டெப்ஸ் அவுட் சைட் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே வீடு கட்டுறதுனால கட்டிக்கலாம். போர்வெல் வாட்டர் சம் ஃபெசிலிட்டிஸோட அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு ஒரு 33 அடி ரோட்டில். பாருங்கள், பெரிய கார் பார்க்கிங்க. டிசைனும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோனாகவும் அதுக்கு மேட்சாக கான்ட்ராஸ்டாகவும் ரங்கோலி பேட்டர்னில் கீழே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. சைடு வாலுக்கு நேச்சுரல் ஸ்டோன் டைப்பில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க, வால் டைல்ஸு. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டெப்ஸுக்கு கீழே சின்னதாக ஒரு உட்லிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. சுற்றி வர இடம் கொடுத்துருக்காங்க. வீடு மிக தெளிவாக நீட்டாக இருக்குது. பெயிண்டிங் மட்டும் நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பிஹெச்கே வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இனோவா கார் கூட நம்ம நிறுத்திக்கலாமுங்க. சாதாரண கார்னால் நம்ம ஹேட்ச்பேக்காக இருந்தாலும் சரி, சைடில் நிறுத்திட்டு 2 வீலர் நிறுத்தி நடந்து போகிறதுக்கு சூப்பராக இடம் இருக்குது. 21x16 அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் கூட நடத்திட்டு அப்படி ஜாலியாக சேர் போட்டு வெளியில் உட்காந்துக்கலாம். இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ளே வந்தோம்னா தேக்கில் கதவு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோவில் நம்மளுக்கு சூப்பரான எலிகண்ட் டிசைன்ஸில் உள்ளே இருக்குது. உள்ளே வந்தோம்னா ஒரு ஃபோயருங்க, 6x5 அப்படிங்கிறது. ஃபோயரை தாண்டி ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு 16x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலும், லிவிங் ஹால் வித் டைனிங்காக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஹாலில் அன்டிஸ்டர்ப்டு ஏரியாவாக டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க 8x8 அப்படிங்கிற அளவில். அதையும் சேர்த்துனா இந்த ஹாலினுடைய போர்ஷன் ரொம்ப பெருசாகும். பட் நம்ம சொன்னதே ஹாலினுடைய அளவு மட்டும்தான் சொல்லியிருக்கோங்க. நல்ல பெரிய ஹாலு, 3 சென்ட்டில் ஒரு இடத்த கூட வேஸ்ட் பண்ணாமல் நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஹாலில் ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. அதை ஒட்டி ஒரு கவுண்டர் டாப் மாதிரி சின்னதாக ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்டெல்லாம் நம்மளுக்கு சப்ளை பண்ணிக்கிறதுக்கு கிச்சனில் இருந்து. கிச்சனை ஒட்டி பெரிய ஹாலுங்க. இந்த வீட்டில் என்ன சிறப்பு அப்படின்னம்னா, பட்ஜெட்டட் ப்ரைஸில் நல்லா கிராண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினோம்னா ஒரு பேசேஜுங்க. அந்த பேசேஜிலிருந்து 2 பக்கமும் பேரலாக பிரிகிற மாதிரி ஒரு கிச்சனையும் ஒரு கிட்ஸ் பெட்ரூமையும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சென்டரில் இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா சூப்பராக டைல்ஸ் ஒட்டி அழகாக கிண்ணம் மாதிரி வாஷ் பேசின் பிளான் பண்ணியிருக்கிறது நல்லா அழகாக இருக்குது. வந்தோம்னா நம்மளுக்கு வடமேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சனுங்க. 10x8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. எல் டைப்பில் கவுண்டர் டாப் போட்டு சைடு வால் ஃபுல்லும் சூப்பரான டிசைனில் உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் வர்றதுக்கு ஜன்னல் வச்சுருக்காங்க. மேலே லேஃப்ட் எல் டைப்பில் ஸ்டோரேஜுக்கு சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக நம்மளுக்கு கிராசரி ஐட்டம் வைக்கிறதுக்கு ஒரு வால் செல்ஃபு சூப்பராக 4-5 கடப்பக்கல் போட்டு செல்ஃபு வச்சு கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஸ்டோரேஜுக்கு சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு கோயம்புத்தூர் காரமடையில் அமைஞ்சிருக்கு. கால் பண்ணுங்கள். 3 சென்ட்டில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK வீடுங்க. கார் பார்க்கிங், கிச்சன், டைனிங், அப்புறம் 2 பெரிய பெட்ரூம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்குது. வாங்க, இந்த பேசேஜிலிருந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூமுங்க. 10x10 அப்படிங்கிற சைஸில் 2 ஜன்னல் கொடுத்து ஒரு வால் செல்ஃபு கொடுத்து அதுபோக அட்டாச்சு டாய்லெட்டுக்கு மேலே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டோரேஜுக்கு நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் நம்மளுக்கு தெளிவாக ஒரு ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. மேலே வீட்டில் எல்லாமே 4x8 அப்படிங்கிற அளவில் பெருசாக அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட்டுங்க. பேட்டர்ன்டு டிசைனில்
உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் வெஸ்டர்னாக கிளாஸ் செட்டு, வாஷ் பேசின், ஷவர் செட்டு, சோப்பு வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு செல்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு கீசர் வைக்கிற பிளானோட நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட்டை. வாங்க, பெரிய ஹாலை ஒட்டி நம்மளுக்கு தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் 2க்கு 4 அப்படிங்கிற அளவு வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சைடு ஃபுல்லும் பார்டர் கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. அது போக நம்மளுக்கு வால் செல்ஃப் ஒன்று எல்லா ரூம்லேயும் கொடுத்துருக்காங்க. மேலே லேஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு. ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடுங்க கோயம்புத்தூர் காரமடை மேட்டுப்பாளையம் ரோடு பக்கத்தில் பட்ஜெட்டட் விலையில் அமைஞ்சிருக்கு. 3 சென்ட்டில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில். இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வாங்க இப்போ அட்டாச்சு டாய்லெட்டை பார்த்துருவோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 4 அப்படிங்கிற அளவில் ஸ்பேசியஸாக இருக்குது. 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு வெஸ்டர்னில் கிளாஸ் செட் எல்லாம் வச்சு நீட்டாக ஒரு டாய்லெட்டுக்கு தேவையானது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பட்ஜெட்டட் ப்ரைஸில் அமைஞ்ச இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. நல்ல தெளிவாக ஒரு இடத்த கூட வேஸ்ட் பண்ணாமல் 3 சென்ட்டில் மிக தெளிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். வெளியில் வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு சின்னதாக யூட்டிலிட்டி போர்ஷனுங்க ஸ்டெப்ஸுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. மேலே போகிறக்கு ஸ்டெப்ஸ் வந்து ஆர்சிலேயே கொடுத்துருக்காங்க. நல்ல ரெசிடென்சியல் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மினிமலிஸ்டிக் டிசைன் மாதிரி நம்மளுக்கு பெயிண்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றி வர நல்லா வீடுகள் இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஏரியாவில் நம்மளுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மேலே வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நல்ல பட்ஜெட்டட் விலையில் 45 ரூபாயிலிருந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். நன்றி. நம்ம பிஹெச்கே வீடு.